ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல் சாண்டிஸ் கிரியேட்டிவ் கார்னர். நான் உங்கள் சந்தியானந்தகுமார். ரீசெண்டாக நான் பார்த்த ஒரு சூப்பரான ஹேர் ஆக்சசரிஸை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்ட போகிறேன். அதுக்காக இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ண இந்த ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரியான ரப்பர் பேண்ட் கலர்ஃபுல்லாக எதாவது இருந்ததுன்னா இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது போல் இருக்க ரப்பர் பேண்டை வச்சு தான் நம்ம ஒரு சூப்பரான பீட் ஹேர் பேண்ட் ரெடி பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் எந்த கலர் உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு கலர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஊசி நூல் கோத்து வச்சுக்கோங்க. நல்லா திக்கான நூலாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். 2-3 தடவை நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு தையல் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பீடு நம்ம கோர்க்க ஆரம்பிக்கலாம். இந்த பீட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் கலர்ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். நான் கடையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய இந்த ரப்பர் பேண்டை ஏன் நம்மளே வீட்லேயே ட்ரை பண்ணக்கூடாது, அதுவும் நம்ம வச்சுருக்கக்கூடிய பொருளை வச்சே சூப்பராக நம்மளே செய்யலாமே அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த ரப்பர் பேண்டை நம்ம அழகாக சூப்பராக செய்யலாம் பாருங்கள். இதில் ஒரு மணியாக நான் கோத்து சிம்பிளான ஒரு ரன்னிங் ஸ்டிச் தான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வளர்ந்த பசங்களாம் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள இதை மாதிரி செய்ய சொல்லலாம். ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி செய்வாங்க. வீட்டில் அவங்களே செஞ்சு இந்த மாதிரியான ஹேர் ஆக்சசரிஸ் ரெடி பண்ணி அவங்க போட்டுக்கும் போது ரொம்பவே அவங்களுக்கு லைக் பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக நார்மல் ஸ்டிச் தான் பண்ணுறோம். சேம் கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பேண்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்ட்டுன்னு. நீங்கள் தைக்கும் போது தையல் பிரியாத மாதிரி 2-3 ஸ்டிச் போட்டுருங்க ஒரு பீட்ஸுக்கும். அப்போ தான் பிரியாது. நம்ம ஹேரில் யூஸ் பண்ணும்போது நம்ம இதை பேண்டை ஸ்ட்ரெச் பண்ணுவோம் இல்லையா, அப்போ நூல் அறாமல் இருக்கிறது மாதிரி நல்லா 3-4 த்ரெட்டாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நீங்கள் ஒயர் எதாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி நீங்கள் ஒயர் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி நார்மலாக தைக்கக்கூடிய நூல் வச்சு தான் உங்களுக்கு தைச்சி காமிச்சிட்ருக்கேன். இப்போ நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 2-3 தடவை தையல் போட்டுட்டு ஒரு பீடியும் நம்ம கோத்து ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். 2-3 நாட் போட்டு டைட்டாக செக்யூர் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பீட் ஹேர் பேண்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய இந்த ஹேர் பேண்டை நம்ம வீட்டிலே சூப்பராக அதுவும் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சூப்பராக பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதே மாதிரி நான் டிஃப்ரெண்ட் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த சம்மர் ஹாலிடேஸில் உங்கள் கிட்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்களே சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க இதை பார்த்து அழகாக கற்றுப்பாங்க. அவங்களே இது மாதிரி விதவிதமான ஹேர் பேண்டை வீட்டிலே ட்ரை பண்ணி போது ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த சின்ன ஐடியா உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸை. பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவோட உங்களை சந்திக்கும் வரை until then it's me signing off. Take care. Bye.